ஹாய் ஆல். மீஷோவில் ரொம்ப ரேராக வர டவுட்டு, சின்ன சின்ன டவுட்ஸு நான் இதில் வந்து கிளியர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பேஜ்லேருந்தே ஆரம்பிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட ப்ரைஸை வந்து லெஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து 2 ரீசன் இருக்குது. ஒன்று வந்து கஸ்டமர் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வெளியில் வராங்க ஆர்டர் பண்ணாமல் அப்படின்னாலும் இந்த இடத்துல காட்டும். 2வது விஷயம், காம்படிட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களை விட கம்மியாக கோட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் அப்படின்னும் போதும் உங்களோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே காட்டும். ஓகேங்களா? இதில் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, அதாவது ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணியும் போட்டுக்கோங்க. இல்லை நான் கொடுத்ததே ரொம்ப கம்மியான ரேட்டு தான் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கட்டும். பட் என்னென்னா கொஞ்சம் வியூஸ் மட்டும் கம்மியாகும். அதை பற்றி வரி பண்ணிக்காதீங்க. நம்மளோட ப்ராடக்ட் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாங்குவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ ஆர்டர்ஸ், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளோ வியூஸ் போகுது, அதில் எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, என்ன அமௌண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றது எல்லாமே ஃபஸ்ட்டு பேஜ் ஹோம் பேஜ்லேயே வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. 2வது டவுட் வந்து பார்த்திங்கன்னா லேபிள் டவுன்லோட் ஆகலை அப்படின்ற விஷயம். இந்த ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஏப்ரல் 15 வந்துச்சு. இது நிறையா ஆர்டர்ஸ் வந்து டெலிட்டும் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ரிமூவ் ஆகிடுச்சு. அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லைவுக்கு வந்துருச்சு. ஸோ இதெல்லாம் இன்னமுமே எனக்கு வந்து இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா லேபிள் டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், டவுன்லோட் ஆகலை அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. அது ஆணுச்சு அப்படின்னா பேக் பண்ணி ரெடி பண்ணிவிடுங்க. டவுன்லோட் ஆகலை அப்படின்னா ரிமூவ் ஆகிட்டு அதுக்கப்புறமா லைவுக்கு வந்துடும். ஓகேங்களா? இது வந்து 2வது டவுட்டு. 3வது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் வந்து எரர் காட்டுது அப்படின்ற டவுட்டு. கேட்லாக் அப்லோட் பண்ணும்போது ஒரே நிமிஷம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா எரர்னு இருக்கும். ஓகேவா? எரரில் இருக்கும். இந்த ப்ராடக்ட் நான் ஃபஸ்ட்டு கோட் பண்ணது. இது வந்து நீங்கள் என்ன தான் ஒரு டைம் உங்களோட ப்ராடக்ட் வந்து எரர்னு வந்துருச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் எத்தனை டைம் எரர் ஃபிக்ஸ் பண்ணாலும் எரர் வந்து போகாது. அந்த ப்ராடக்ட் இங்கேயே தான் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த ப்ராடக்ட் பாருங்கள், November 4 அன்றைக்கி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேவா? பட் ஆனால் நான் நிறைய டைம் ட்ரை பண்ணேன். பட் போகவே இல்லை, அங்கேயே தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் திரும்ப வந்து இதே சாரியை வந்து நான் நியூவாக கேட்லாக் அப்லோட் பண்ணி அது சேலும் ஆகிடுச்சு. ஸோ எரர் ஒன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு புதுசாக அதே ப்ராடக்டை கேட்லாக் அப்லோட் பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து லைவுக்கு வரும். ஓகேவா? இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை தவிர்த்து வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.